வெல்கம் டு விஎம் ஷார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷலான ப்ரான் செமி கிரேவி டைப் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சோண்டு கோல்டு வினர் ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம், சோம்பு, கொஞ்சோண்டு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 பச்சை மிளகா, தேவையான அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்து சைட்லலாம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை இந்த மாதிரி பேக்கெட்டில் வரும் இல்லையா, அதெல்லாம் நல்லா மிக்சரில் அரைச்சி வீட்லேயே செஞ்ச கரம் மசாலா. அது கூட 2 தக்காளி நல்லா மிக்சியில் அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி போட்டதுக்கப்புறமா உடனே உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பை ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகி எண்ணெய் பிரியும் போது குழம்பு மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, லைட்டாக கரம் மசாலா சேருங்க, ஏன்னா நம்ம முன்னாடியே சேர்த்துருக்கோம். இதை நல்லா மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழித்து எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்ச ப்ரானையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மிக்சரை நல்லா கிளறி விடுங்க. ஆல்ரெடி ப்ரானில் கொஞ்சம் தண்ணி விடும், ஸோ தேவையான அளவு தண்ணி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு வேணும்னா ஒரு 2 கிளாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் செமி கிரேவி டைப்பாக இருந்ததுன்னா ஒரு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்டர் ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. இது பார்த்திங்கன்னா பக்கத்தில் மீன் குழம்பு வேகுது, பாறை மீன் குழம்பு. ஸோ ஓகே, ப்ரான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா தண்ணி இழுத்துருச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சோண்டு பெப்பர், கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் தரும். ஒரு 3 மினிட்ஸ் நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டதுக்கப்புறமா எடுத்துடலாம். உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ அந்த அளவு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுடுசாதம் போட்டு நம்ம ஆல்ரெடி பண்ணியிருந்த பாறை மீன் குழம்பு அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பண்ண செமி கிரேவி டைப்பாக ப்ரானையும் போட்டு பாறை மீன் ஃப்ரை பண்ண 2 பாறை மீனையும் ஃப்ரையும் எடுத்து வச்சு சாப்பிடுங்க. சூப்பரான லஞ்ச். தேங்க்யூ.